ஏமா இங்க பாரு டூலெட் போர்டு போட்டிருக்கு. இங்க வீடு காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க இவ்வளோ பெரிய வீடா இருக்குங்க, வாடகை அதிகமா கேட்பாங்களே. நம்மளும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் வீடு இல்லை. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். வா போய் கேட்கலாம். சரிங்க. சார் 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 சொல்லுங்க. இல்லை, வெளியே டூலெட் போர்டு பார்த்தோம். ஆமாம், அதான் வாடகைக்கு வீடு இருக்கு. பக்கத்து வீடு தான். அப்படியா? ஆமாம். வாடகைலாம் எவ்வளோ சார்? வாடகை 5000 ரூபா வருதுப்பா. அட்வான்ஸ் வந்து 50000 ரூபா கட்டிடுங்க. 50000? அம்மா என்ன வேலை பார்க்குறீங்க? நான் மேஸ்திரியாக வேலை செய்கிறேன் சார். எங்கள் ஊரில் அவ்வளோவா வேலை இல்லை, அதான் இந்த டவுனுக்கு வந்து வேலை பார்க்கலான்னு வந்திருக்கோம். மேஸ்திரி வேலையா? கவலைப்படாதீங்க சார், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருவேன். அப்படியா? சரி, பக்கத்தில் தான் வீடு. சரி சார், ரொம்ப நன்றி சார். சரி வாங்க வீடு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா நீ நாளைக்கே வந்துடுங்க. சரிங்க சார். ஐயா, பால் காய்ச்சணும், அதான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கம்மா, உள்ள வாங்க. உங்கள் வீட்டெல்லாம் பிடிச்சிருக்குங்க? எல்லாம் பிடிச்சிருக்கு. வீடெல்லாம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஷாலு, ஷாலு, என்னாச்சு? ஷாலு, அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க, சீக்கிரம். சரி நாங்கள் பாருங்க கொஞ்சம். இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. பார்த்து. அம்மா, என்னம்மா? ஷாலு, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாமா? இல்லை வேண்டாம், இருங்க சொல்கிறேன். உங்கள் பொண்டாட்டி மாசமாக இருக்காங்க. என்ன, உண்மையாவா? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்க மாசமாக இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்க. சரி, நான் வரேன். காயத்ரி, என்னங்க? என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சு? அது ஒன்றும் இல்லைங்க, அந்த பொண்ணு மாசமா இருக்கு. அப்படியா? அதான் மயக்கம் போட்டு இருந்துச்சுங்க. மயக்கம் போட்டுருச்சா? இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா தானே இருக்காங்க. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடுங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே நானும் உண்டாயிருக்கேன், அந்த பொண்ணும் உண்டாயிருக்குங்க. அதுவும் சரிதாம்மா. சரி வா, ரொம்ப நேரம் வெளியே நிற்காது, உள்ள போகலாம். சரி. என்ன ஷாலு 24 ஹவர்ஸ் ஃபோனில் இருக்கிற? குழந்தைக்கு ஆகாதுன்னு தெரியும்ல? அது எனக்கு தெரியாதாங்க. நம்ம குழந்தை மேலே எனக்கு அக்கறை இல்லாமல் இருக்குமா? அதாவது நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது சாப்பாடு என்ன கொடுக்கணும், அது எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு கோர்ஸாக கொடுக்குறாங்க. அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? ஆன்லைன் இதுக்கெல்லாமா கோர்ஸ் இருக்குது? காயத்ரி, சின்னங்க, இங்கே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. அவங்க சத்தம் வருது, பார்க்குறேன். என்னாச்சு? என்னாச்சு காயத்ரி? என்னாச்சு? நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்தா என்னாச்சு? திடீர்னு வலி வந்துருச்சு. அப்படியா? நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். சரி சரி, பார்த்து பத்திரம். சின்னங்க, என்னம்மா, என்ன 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 என்னாச்சு? வயிறு வலிக்குதுங்க. அப்படியா? வா வா, ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. ஷாலு, தண்ணி எடுத்துட்டோமா? இந்தாங்க. எதனாச்சும் கண்டுக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையா? ஏமா என்னாச்சு? ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரங்க 2 மாசமா வாடகையை கொடுக்கல. நீங்களும் ஒன்று கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ தானே குழந்தை பிறந்திருக்குது, அவங்களுக்கு செலவு இருக்குல்ல, வாங்கிக்கலாம். எங்கே போயிட்டு போகிறாங்க? இப்படியே எது சொன்னாலும் என் வாய் எதனா சொல்லி அடைச்சிருங்க. அது வந்துமா, அங்கே பாரு, குழந்தை அழுறான் பாரு, போயிட்டு என்னன்னு பாரு போ. உங்களெல்லாம் சுத்தமாக திருத்தவே முடியாது. என்ன சார், பையன் என்ன பண்ணுறான்? பையன் தூங்கிட்டு இருக்கா சார். அப்படியா? சரி சரி சார், வாடகை காசு அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துருவோம். வாடகை பற்றி உங்ககிட்ட கேட்டேன்னா, வாடகைலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேட்குங்க, நான் உங்கள் தம்பி மாதிரி. சரி சார், ரொம்ப நன்றி சார். சரி சரி, நன்றிலாம் இதுக்கு நம்மளுக்குள்ள வரட்டுமா? சரி. நான் உள்ளே வரலாங்களா?
என்ன குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் நம்ம குழந்தை தானே, பரவாயில்ல வைங்க. நம்ம குழந்தையா? ஆ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அவர் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு, வாங்கிக்க. சரி சரிம்மா. என்னங்க இது? அவர் எதுக்கு நம்ம குழந்தைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, நீயும் வாங்கிட்டு வந்து சொல்றீங்க? என்ன என்ன இதெல்லாம்? வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, அதை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. போ போய் உள்ள இருக்கிற வேலையை பார்ப்போம். என்ன ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, குழந்தைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. போலாமா? வா சீக்கிரம். சார் என்னாச்சு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரே வந்தேன். நிமிஷம் இருங்க. என்னங்க தெரியலம்மா. தாங்க செலவு வச்சுங்க. குடு முதல்ல காசை. எதுக்கு இப்போ உங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? குட்டி காசா? அவங்களே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, அவங்க கிட்ட பிடிச்சி கேள்வி கேட்டுங்கிறேன். சார் வேண்டாம் சார். ஃபர்ஸ்ட் போய் குழந்தைய பாருங்க என்னன்ட்டு போங்க. ஓ இப்பதானே எனக்கு எல்லாம் புரியுது. நீ எதுக்கு போய் அவங்களுக்கு வாலண்டியரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அவளுக்கும் உனக்கும் ஏதோ என்ன சொன்னா? என்னங்க இதெல்லாம்? அவள் அப்படிதான் பேசிட்டு இருப்பா, நீங்க போங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹை சிக். அங்க எங்க போறீங்க? வாங்க இங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவங்கள எதுக்கு இப்போ இங்கே கூப்பிட்டா? நான் இப்போ பைத்தியம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். இப்போ உனக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். இல்லாட்டி இந்த இடத்த விட்டு யாரும் நகர முடியாது. அறிவு இருக்காடி உனக்கு? நீ அம்மாவை இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். என்னது? என்ன சொல்றீங்க? மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. அம்மா டாக்டர் முடியல டாக்டர். அம்மா நர்ஸ் இமீடியட்டாக நான் சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. ஆப்ரேஷன் வார்டு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நீங்க உடனே அங்கே ஷிஃப்ட் பண்ணுங்க. என்ன? ஓகே டாக்டர் வெயிட் பண்ணுங்க சார். மேடம் சாரிப்பா, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் உங்கள் குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியல. என் குழந்தை ஐயோ ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால குழந்தைய காப்பாற்ற முடியல. அவன் எப்படி தாங்க போகிறான்னு தெரியல மேடம். உங்கள் ஒய்ஃப் மயக்கத்தில் தான் இருக்காங்க. நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள போய் பாருங்கள். சார் குழந்தை பிறந்துச்சா? என்ன குழந்தை சார்? சார் குழந்தை வந்து என்ன சார் என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? குழந்தை இறந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சார். என் ஒய்ஃபு கனவு கண்டு வச்சுருந்தா சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார்? என் குழந்தை வேணா நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறீங்களா? இது எப்படி சார் உங்கள் குழந்தைய போயிட்டு நான்? எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு சார். ஒரு குழந்தைய நீங்கள் எடுத்துக்கோங்க சார். என் ஒய்ஃபு இன்னும் கண் முழிக்கல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? குழந்தை இல்லாத வலி எப்படி இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும் சார். கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை சார் இது. அதனால தான் சார் சொல்கிறேன், தயங்காதீங்க சார். சரின்னு சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி சார். இந்த உதவி நான் எப்படி வாங்கணும்னு தெரியல சார். அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உங்களோட நல்ல மனசு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இருக்கட்டும். இல்லைம்மா, குழந்தை இல்லாமல் 7 வருஷமாக நீயும் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு உனக்கு தெரியும்ல. அந்த கஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன். என்னை மன்னிச்சிருமா. தம்பி தம்பி என்னங்க என்ன? இந்தாங்க வீட்டு சாவி. எதுக்கு வீட்டு சேவையெல்லாம் கொடுக்குறீங்க? எங்கே கிளம்பிட்டீங்க? பேக்கெல்லாம் எடுத்துட்டு? இல்லை, இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது சரியாக வராது. நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே போயிடுறோம். எங்கள் குழந்தைய நீங்கள் நல்லபடியாக வளர்க்குவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது போதும். அக்கா நான் ஏதோ இந்த தப்பு தெரியாமல் பண்ணிட்டேன். அதான் மன்னிப்பு கேட்டேன்ல. எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருக்கலாம்ல. இல்லைம்மா, அது சரியாக வராது. நாங்கள் அடிக்கடி வந்து குழந்தைய பார்க்குறோம்மா. நாங்கள் போகிறது தான் நல்லது. சரி, நாங்கள் போயிட்டு வரோம்.